ஃபேமிலி ட்ரிப்னாலே கோவில், குளம் தாங்கிறது தெரிஞ்ச கதை தான். இதில ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு நாள்ல 9 கோவில் கவர் பண்ண போறோம்ன்னு சொன்னாங்க. அது எப்படி ஹவ் பாசிபிள் அப்படின்னு கேட்டா, போறதே நவகிரக கோவில் ட்ரிப் தானே அப்படின்னாங்க. ரைட்டுன்னு இத பத்தி Googleல நான் போட்டப்போ, ராகு, கேது, சந்திரன், சூரியன்னு 9 நவகிரக கோவில் இருக்கு. அதுக்கு தான் நீங்க போறீங்கன்னு போட்டிருந்தது. பட் ஒரு நாள் உங்களால முடியாது. 2 நாளா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்னு Googleல போட்டிருந்ததுன்னு போய் எங்க குடும்பத்தினர்ட்ட சொன்னோம். அதெல்லாம் தேவைப்படாது. காலைல 4 மணிக்கு வீட்ட விட்டு போனா எல்லா கோவிலையும் முடிச்சுட்டு 11 டூ 12 நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு நம்மள வச்சு ஒண்ணு பிளான் பண்ணிட்டாங்க. ரெடியா இருக்க வேண்டியதான்னு மென்டலி ரெடி ஆயிட்டு நான் கோவிலுக்கு போயிட்டேன். பட் பிசிக்கலி ரொம்ப டேமேஜ் ஆனேன். ஏன்னா சன் அவ்ளோ இருந்தது. ஸ்டாப் போட்டு எனர்ஜி எல்லாம் உறிஞ்சு இழுக்கிற மாதிரி இருந்தது. விடுவோமா நாங்க எப்பெல்லாம் அப்படி ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் இளநீ, சுகர் கேன், சர்பத்னு எதையாவது உள்ளே இறக்கிட்டு ஹைட்ரேட்டடா சுத்திக்கிட்டு இருந்தோம். இல்லைன்னா சுருண்டி எங்கேயாவது உளுந்திருப்பேன் அடிச்ச வெயிலுக்கெல்லாம். அண்ட் ஒரு கோவில்ல எல்லா கோவிலுமே விளக்கு போட்டோம். அந்த ஒரு கோவில்ல மட்டும் கோதுமை கொட்டி அதுக்கு மேல விளக்கு போடுறதா இருந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா கிட்ட கேட்டா அவங்களும் தெரியலனாங்க. உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ அடிக்கடி வரும். அப்புறம் ஃபைனலா திருநள்ளாறுல போய் நல்லா விளக்கெண்ணெய் வச்சு விளக்கெண்ணெயா நல்லெண்ணெயோ சம்திங் ஏதோ வச்சு தலை குளிச்சு அந்த குளத்துல முங்கி எழுந்து ஒரு பெரிய தேங்காவை வாங்கி வீடுக்கு நல்லா கண்டிஸ்டி போகணும்னு தலை சுத்தி போட்டு உடைச்சோம். அப்பனா டிஸ்டிலாம் போயிடும்னு அர்த்தமா, ஐதீகம், அர்த்தம் இல்லை ஐதீகம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அன்னதானத்தில் போய் சாப்பிட்டுட்டு கோவில் ட்ரிப்பை முடிச்சாச்சு. அப்படியே இந்த விலாகையும் நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.